என்னங்க ஒர்க்கு போகலன்னு சொன்னீங்க, 1 இயர் லீவு, பாப்பா பார்த்துக்கணும், உன்னை பார்த்துக்கணும்லாம் சொன்னீங்க. ஆனால் இப்போ பார்த்தா ஒர்க் கிளம்பிட்டீங்க போல. தெரியும் நீ இப்படி கேட்பேன்னு எனக்கு நல்லா தெரியும். ஒரு அர்ஜென்ட்டான மீட்டிங் மட்டும் இருக்கு, அதை முடிச்சுட்டு ஓடி வந்துடுவேன். ஆ, இன்னைக்கு கண்டிப்பாக போய் தான் ஆகணுமா? அர்ஜென்ட்டான மீட்டிங்னு சொல்லிட்டேன், அப்புறம் போய் தான் ஆகணும்னு கேட்டா நான் என்ன சொல்றது? சரி, எங்க உன் கோபுர பொட்டை காணோம்? நெத்தி பிளைனா இருக்கு. ஏன் இன்னைக்கு பொட்டு எதுவும் வைக்கலையா? அச்சோ, ஆமாங்க, மறந்துட்டேன். ஒரு 5 மினிட்ஸ் இருக்கீங்களா? கொண்டு வர, நீங்களே உங்கள் கையால் வச்சுட்டு போயிடுவீங்க. டைம் ஆகுது பூர்ணா. சரி ஓகே, சீக்கிரம் கொண்டு வா. மேரேஜ் அப்போ உனக்கு இந்த குங்குமம் வச்சு விட்டேன், அதுக்கப்புறம் எனக்கு இப்பதான் இந்த குங்குமம் வைக்க சான்ஸ் கிடைச்சிருக்கு. நான் என்ன உங்களை வைக்க வேண்டாம்னு சொல்கிறேன், தினமும் நீங்களே வச்சுட்டு போங்க. என்னங்க, குங்குமத்து கீழே கொட்டிடுச்சு. சரி விட்டு, கை தவறி ஸ்லிப் ஆயிடுச்சு, அதுக்கு என்ன இப்போ? இல்லைங்க, எனக்கு இன்னைக்கு என்னவோ தெரியல, மனசே சரியில்லை. எனக்கு கனவும் நைட்டு ஃபுல்லாக தப்பு தப்பாக வந்தது. என் காலையில் குங்குமம் கீழே கொட்டிடுச்சு. என்னங்க நீங்கள் ப்ளீஸுங்க, இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்கே இருங்க, எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். அன்னபூர்ணா, இது என்ன சின்ன பிள்ளைத்தனமா இருக்கு? நைட்டு ஃபுல்லா பயந்துட்டே இருந்தா நிம்மதியா தூங்கினா தான் நிம்மதியா தூக்கம் வரும். பயந்துட்டே இருந்தா பயந்த மாதிரி தான் கனவு வரும். இப்ப காலையில பாரு, இந்த குங்கத்தை நீ ஒழுங்கா பிடிச்சிருந்தா அது ஒழுங்கா இருந்திருக்கும். நீயே கை தவறி கீழே விட்டுட்டு இப்ப இதெல்லாம் காரணம் சொல்லி நீ இருக்க சொன்னா இது சரியில்லை. இன்னைக்கு எனக்கு அர்ஜென்ட்டான மீட்டிங் இருக்கு, நான் போய் தான் ஆகணும். இன்னைக்கு போயிட்டு ஒரே ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டா. நீங்க போயிட்டு வந்து உடனே அதோட உங்க கூடவே தான் இருப்பேன் நான். உன்னை விட்டுட்டு எங்கேயும் போக மாட்டேன், சரியா? ஓகேவா? என்னங்க ப்ளீஸுங்க, இன்னைக்கு ஆடி பெருக்கு, இன்னைக்குன்னு பார்த்துக்கோங்க, தவறுது. எனக்கு மனசே சரியில்லை, ப்ளீஸுங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். நான் உங்ககிட்ட இது வரைக்கும் இந்த மாதிரி கெஞ்சிருக்கேன். நான் ப்ளீஸ் இன்னைக்கு ஒரு நாளைக்கு ப்ளீஸ். சாரி அன்னபூர்ணா, என் கிளைண்ட் ஜெர்மனிலேருந்து வந்திருக்காங்க. அவங்களை பார்க்க முடியாதுன்னு திருப்பி அனுப்ப முடியாதுல்ல. அவங்களுக்கு இன்னைக்கு நான் ஈவினிங்கே ஃப்ளைட் இருக்கு. இப்போ போய் நான் பார்த்தா தான் அவங்க ஈவினிங் ஃப்ளைட் போவாங்க. அவ்வளோ தூரம் அவங்க வந்திருக்காங்க, அவங்க நம்ம இந்த மாதிரி திருப்பி அனுப்புறது தப்பு இல்லை. என்ன மீட்டிங் முடிச்சுட்டு உடனே வந்துடுவேன். சின்ன பிள்ளைத்தனமும் பண்ணாத அன்னபூர்ணா. நேரம் ஆயிட்டே இருக்கு, இன்னும் ஒரு டீ காணும் பாரு. ஒரு டீ கடை ஆரம்பிச்சோம், அது என்ன ஆச்சு? போவோம், அக்கா மட்டுமே பார்த்துக்கிட்டு இருக்கா, நம்ம கூட செத்த நேரம் அக்கா உதவி பண்ணுவோம் அப்படின்னு ஒரு டீயாவது வரல. ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை. யாருக்கிட்டமா பேசிக்கிட்டு இருக்க தனியா? ஏண்டா சமகராணி, வா வா. நீ என்ன பண்ற? நேரம் அங்கே விளக்க மாறாங்க, அந்த பக்கம் இருக்கு பாரு, அதை எடுத்துட்டு வந்து இந்த முத்தத்தை பூரா கூட்டி அழகா பூ கோலம் போட்டு சும்மா பல 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 நாக்குறேன். எங்க உங்க அக்கா அவன் இருந்தால பாரு, சீக்கிரம் அவளை ஃபர்ஸ்ட் போய் காவி போட சொல்லு. நீ நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், நீங்க 2 பேரும் தான் மாத்தி மாத்தி எனக்கு வேலை செய்யணும். ஏம்மா நீ புலம்பிக்கிட்டு இருக்கேன்னு வந்து கேட்டது ஒரு தப்பாம்மா? என்னையம்மா காலையில இப்படி உயிர் எடுக்கிற? எனக்கு வேலை இருக்குமா, நான் ஒன்றும் எழுதலம்மா, எனக்கு ஹோம்ஒர்க் இருக்குமா. நேற்று பூரா அந்த செல்லியும் டிவியும் மாற்றி 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 பார்க்கும்போது உங்களுக்கு நேரம் செல்ல, செத்தனா அந்த முத்தத்தை கூட்டி கோலம் போடுறதுக்கு உங்களுக்கு நேரம் செல்லுது. எனக்கு தெரியாது, இன்னைக்கு 50 வேலை நீங்கள் தான் செஞ்சாகணும். இல்லை ஸ்கூலில் லீவ் போடு, அவளும் போக தேவையில்லை. நீங்கள் தான் நல்ல வேலையை நீங்கள் தான் செய்யணும், நான் செய்ய மாட்டேன். என்னாச்சு இந்த கொம்மிக்கு? திடீர்னு ஏன் இப்படி மாறுறா தெரியலையே. ஸோ கூட்டி தொலைன போமா. இன்னும் இம்பிட்டு நேரம் ஆயும் ஒரு பஸ்ஸை கூட காணும். இந்த கொம்மி வேற வீட்டில் அம்பிட்டு வேலையை வாங்கிட்டா. ஸோ பஸ் மிஸ் பண்ணிட்டேன்னா போச்சா. இன்னைக்கு பஸ் எதுவும் வராது, பஸ் ஃபுல்லாக ஸ்ட்ரைக்கு. வேணா வாங்க, லிஃப்ட் கொடுக்குறேன். லிஃப்ட் கொடுக்குறியா? ஏரே யார் நீ? நான் எதுக்கு உன் வண்டியில் வந்து ஏறணும்? புடச்சித்த பயிர நேர பயிர. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, என்ன மறந்துட்டீங்களா? ஏடா யார் இல்லை நீ? இது போய் தொலைலை, எனக்குன்னே வருவீங்களா? ஐயோ, 4 பேர் பார்த்தா என்ன நினைப்பா அவ? போய் தொலைலை, நான் நடந்து எவ்வளோ போய்க்கிறேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, ரியா, ஐம் வினோத், எனக்கு தெரியலையா? என்ன இவன் நம்ம பேரெல்லாம் கரெக்டாக சொல்கிறான்? ஐயோ யாரும் தெரியலையே, பக்கத்தில் கூட யாரும் இல்லை, நம்மளை கடத்திட்டு போயிடுவாளோ? ஏ லூஸ் ரியா, உன்னை நான் கடத்திட்டுலாம் போக மாட்டேன். கடத்திட்டு போகக்கூடிய ஆளா நீ? கத்தி ஊரையே கூட்டிடுவேன். தெரியலையா? நேற்று நம்ம இன்ட்ரோ ஆனமே, வினோத் வர, இது மண்டையை கழுத்துனா தான் தெரியும் போல. இப்போவாது என்ன தெரியுதா? ஓ நீங்களா? ஓ சாரிங்க, நான் ஏதோ ஒரு கிறுக்க நம்மக்கிட்ட வந்து காலையிலே ரொம்ப எழுதுறான்னு நினச்சிட்டேன். சரிதான். ஏன் அந்த பக்கம் பஸ்ல ஃபுல்லா ஸ்ட்ரைக்கு, எந்த பஸ்ஸும் இந்த பக்கம் வராது. ஏன் நெக்ஸ்ட் ஸ்ட்ரைக்கு என்னாச்சு? யாராவது தலைவர் ஏதாவது மண்டையை போட்டாங்களா? இல்லை விலைவாசி ஏதாவது ஏறிச்சுன்னு ஸ்ட்ரைக் பண்ணுறாங்களோ? மண்டையும் போடலை, கொண்டையும் போடலை. நேற்று உங்களை ஒருத்தர் ஃபாலோ பண்ணால, அவனை லேசாக 2 தட்டு தட்டினேன். அது என்னடானா பெரிய பிரச்சனையாக போயிடுச்சு. இது லேசாக 2 தட்டு தட்டினீங்களா? என்னங்க ஆச்சு? என்னங்க பண்ணீங்க? அட நீங்கள் வேற,
அவன் எப்படியோ என் வீட்டு அட்ரஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு ஒரு 10 பேர் கூட்டிட்டு வந்துட்டாங்க வீட்டில் அடிக்கிறதுக்கு. சரி வீட்டில் பெரிய பிரச்சனை ஆகக்கூடாதுன்னு அவனை மட்டும் லேசாக 2 தட்டி அமைச்சேன். அது என்னடானா அவன் கை காலெல்லாம் உடஞ்சி போச்சு போல. அதனால அவங்க தொண்டர்கள் எல்லாம் பயங்கரமாக ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஏங்க இந்த வேலை உங்களுக்கு? அச்சோ, இது பெரிய பிரச்சனையா போயிடும் போலயே. பார்த்துக்கலாம், அவனுக்கு மட்டும் தான் என் ஃபேஸ் தெரியும், வேற யாருக்கும் என் ஃபேஸ் தெரியாது. ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி நீங்களும் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்காங்க. இது நான் என்ன பண்ணேன்? ஏங்க இவ்வளோ பெரிய சம்பவம் நடக்கிறதுக்கு மெயின் காரணமே நீங்கள் தான். என்னையே இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுறானா அப்போ உங்களே என்ன இந்த அளவுக்கு டார்ச்சர் பண்ணுவான்? அதை கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க. என்னம்மா மகாராணி, எல்லா வேலையும் முடிச்சிட்டிங்களா? இதுடி உனக்கு வச்சுக்கிற ஒரு நாள் பெரிய வேட்டா. சான்ஸ் கிடைக்கிட்டோம், நான் ஒரேடியாக அந்த வீட்டை விட்டு அமைச்சிடறேன். இது ஹலோ, யாரு சொல்லுங்கள்? ஹலோ, நாங்கள் அப்போலோ ஹாஸ்பிட்டல்லேருந்து பேசுகிறோம். செழியனோட ஃபேமிலி தானே நீங்கள்? கொஞ்சம் சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க, செழியனுக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் சீக்கிரம் வாங்க ப்ளீஸ். இது செழியனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? என்னாச்சு? என் தம்பிக்கு என்னாச்சு? மேம் பேசுகிறது டைமில் கொஞ்சம் சீக்கிரம் வாங்க. நீங்கள் சைன் பண்ணால் தான் எங்களால் ஆப்ரேஷன் பண்ண முடியும். கொஞ்சம் சீக்கிரம் வாங்க அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு. இல்லை பொண்ணு, என் தம்பிக்கு என்னாச்சு சொல்லிட்டு போ. என்னாச்சு என் தம்பிக்கு? அச்சோ, என் தம்பிக்கு என்னாச்சு தெரியலையே. திருப்பி போட்டால் கூட அந்த ஃபோன் எடுக்க மாட்டேன்ட்டாலே. என்னாச்சு? செயினுக்கு உடம்பு சரியில்லை, என்னாச்சு? எல்லாம் ஆச்சு. நீ வந்த நேரம் என் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. மூதேவி முன்னாடி தான் என் நம்பிக்கை ஆக்சிடென்ட் ஆச்சு. போகும்போது மூஞ்ச ஒன்னாவது முன்னாடி நிறுத்திக்க. உன் மூஞ்சில முடிச்சுட்டு போனால் என் நம்பிக்கை காரியம் விளங்குமா? போ, என்னாச்சோ தெரியல என் நம்பிக்கை. என் நம்பிக்கை ஏதாவது ஆகட்டும், உனக்கு இருக்கு அதோட. செயினுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அச்சோ, இங்கே எந்த ஃபோன் போட்டுட்டு வந்தால் வேலை ஆகாது. சரி நான் கிளம்புறேன். மூதேவி நீ பின்னாடி மட்டும் வந்துடாத. அக்கா ப்ளீஸ்க்கா, என்னையும் கூட்டிகிட்டு போங்கக்கா. அக்கா ப்ளீஸ்க்கா, நான் உங்கள் காலில் கூட விழுந்தேங்க்கா. ப்ளீஸ்க்கா, சரி எனக்கு பார்க்கணும் போல இருக்குக்கா. ப்ளீஸ்க்கா. ஏம்மா, இம்பிட்டு வருஷமா என் தம்பிக்கு ஒரு சின்ன காயம் கூட பட்டதில்ல. இம்பிட்டு பெரிய ஆக்சிடென்ட்டில் கொண்டு வந்து நிறுத்திட்டேன். இன்னும் ஹாஸ்பிட்டலில் வந்து அவன் உசுர் போகிறதுக்கா நீ இங்கே கடை. அக்கா அப்படிலாம் பேசாதீங்கக்கா ப்ளீஸ்க்கா. நான் கூட வரல, நீங்கள் ஃபஸ்ட்டு ஹாஸ்பிட்டலுக்கு போய் சரிண்ணே பாருங்க அக்கா என்னாச்சுன்னு. மேடம் ஃபோன் பண்ணி எவ்வளோ நேரம் ஆச்சு? இவ்வளோ லேட்டாக வருவீங்க? மேடம் என் தம்பிக்கு என்னாச்சு? ஆப்ரேஷன் பண்ணிட்டாங்களா? இப்போ எந்த கண்டிஷனில் இருக்கா? நான் அவனை பார்க்கலாமா? இருங்க, டாக்டர் வருவாங்க. உள்ள ஆப்ரேஷன் நடந்துட்டுருக்கு. உங்களை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. உங்கள் பேர் என்ன? என் பேர் சீதாடா. உள்ள பெட்டில் இருக்கிறது என் தம்பி இளஞ்செழியன். சீதா இளஞ்செழியன். இது இளஞ்செழியனோட ஒய்ஃப் பேர் அன்னபூர்ணாவா? ஆமாம், உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் அன்னபூர்ணாவோட சிஸ்டர். மாமாக்கு அப்படி ஆயிடுச்சு. எங்க அக்காவை ஆளை காணோம். அக்கா வரலையா? அக்காவுக்கு இந்த நியூஸ் தெரியாதா? அக்கா உன் அக்கா வந்த நேரம் தான் என் நம்பிக்கை இந்த மாதிரி ஆக்சிடென்ட்ல கொண்டு வந்து விட்டுருக்கு. மூதேவி, அவ பார்த்துட்டு போன நேரம் தான் என் நம்பி விழுந்து வாரி வந்திருக்கான். ஹலோ, எங்க அக்கா அந்த மாதிரி பேச வர வச்சுக்காதீங்க, அவ்வளோதான். அப்புறம் என்னங்க இது ஹாஸ்பிட்டலா இல்ல ஃபிஷ் மார்க்கெட்டா? ஏன் இவ்வளவு சவுண்டா இருக்கு? டாக்டர் என்ன வேணும் உங்களுக்கு? ஏன் இங்க சவுண்ட் போட்டுட்டு இருக்கீங்க? டாக்டர், என் தம்பி இப்போ எப்படி இருக்கா? அவன் உசுருக்கு எந்த பாதிப்பும் இல்லையே. இப்பதாமா ஆபரேஷன் முடிஞ்சிருக்கு. இன்னும் 2 hours கழிச்சு தான் என்ன ரிசல்ட்னு தெரியும். தயவு செஞ்சு கொஞ்ச நேரம் சைலண்டா இருங்க. என்ன ஆச்சோ தெரியலையே. என்னங்க, நான் அப்பவே சொன்ன போகாதீங்கன்னு என் பேச்சை கேட்டீங்களா? என்ன ஆச்சோ தெரியலையே. என்ன ஹாஸ்பிட்டலில் கூட விட மாட்டேன்ட்டாங்களே. உங்களை நான் எப்படி பார்ப்பேன்? ஆத்தா மகமாயி, நான் உங்ககிட்ட தான் ஆத்தா என் குறைய வந்து கொட்ட முடியும். என் புருஷனை காப்பாத்து ஆத்தா, என் புருஷனை காப்பாத்து. எனக்கு தாலி பிச்சை போடு ஆத்தா, தாலி பிச்சை போடு ஆத்தா. என் உசுர வேணா எடுத்துக்க ஆத்தா, அவரை மட்டும் விட்டுடு ஆத்தா. கோலவிழியம்மா, ராஜகாளியம்மா, பாளையத்தாயம்மா, பங்காரு மாய. ஐயோ, எனக்கு மட்டும் ஏன் நடக்குதுன்னு எனக்கு புரியலையே. நான் என்ன அம்பிட்டு பாவத்தை பண்ணி விட்டனா? ஆத்தா என்னை காப்பாத்து அம்மா. அடி அங்காளம்மா எங்கள்